யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள புரசை VS பாபு அவர்கள் தலைமையில் மாவட்ட செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்தி அதிமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சென்னையில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. சென்னை முழுவதும் திமுகவின் கோட்டை என்பதை 2011ஆம் ஆண்டிலேயே நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதனை மாற்றி காட்டி சென்னைக்குட்பட்ட அனைத்து தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றி ஆட்சி அமைத்து சென்னையே அதிமுகவின் கோட்டையாக திகழ்ந்தன. இதன் காரணமாக மேயர், மண்டல சேர்மன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளிலும் அதிமுக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்து அனைத்தையும் கைப்பற்றின. 2016ஆம் ஆண்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு அக்கட்சியில் பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்றதன் காரணமாக 2021ஆம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சென்னையில் உள்ள அனைத்து தொகுதியையும் திமுக கைப்பற்றியது. தற்போது அதிமுக பொதுச் செயலாளராக தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தேர்வு செய்து அதிமுகவில் ஒற்றை முடிவை எடுக்கும் அதிகாரம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழகம் முழுவதும் அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதியாக உள்ள கொளத்தூர் தொகுதியையும் அதிமுக கைப்பற்ற அதற்கான வியூகத்தை அமைத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றிய TJ வெங்கடேஷ் பாபுவை அதிரடியாக மாற்றி அதிமுகவின் புதிய மாவட்ட கழக செயலாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புரசை VS பாபுவை நியமனம் செய்துள்ளார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒரு மாவட்ட கழக செயலாளரை மாற்றம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. புதிய மாவட்ட கழக செயலாளராக புரசை VS பாபு அவர்களை நியமனம் செய்து அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள அதிமுக தொண்டர்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் புரசை VS பாபு அவர்கள் தலைமையில் அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் SDS செல்வம் அவர்கள் முன்னிலையில் 9/7/2025 அன்று காலை 10 மணி அளவில் பெரியார் நகரில் உள்ள திருவள்ளுவர் மாளிகையில் அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநாடு போன்று நடைபெற்ற இக்கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளராக புரசை VS பாபு அவர்களை நியமனம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டம் நடைபெற்ற இடத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பலமுறை வருகை தருவார் என்றும் தற்போது முதலாக அதிமுக சார்பில் திருவள்ளுவர் மாளிகையில் இவ்வாறான கூட்டம் நடைபெற்றதாக அதிமுகவினர் உற்சாகத்தோடு கூறினர். இக்கூட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில துணை செயலாளருமான SDS செல்வத்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இவரது தந்தை SD சோமசுந்தரம் அவர்கள் 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுடன் திமுகவை விட்டு வெளியேறி முதல் நபர்களில் SDS சோமசுந்தரம் அவர்களும் ஒருவர் ஆவார். கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளராக புரசை VS பாபு அவர்களை நியமனம் செய்த நிலையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் வரும் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் ஆகிய இரு தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற்று அதற்கான நன்றி அறிவிப்பு கூட்டத்தை இங்கு நடத்தி காட்டுவோம் என சூளுரைத்தனர். இக்கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களை கடுமையாக தாக்கி பேசினர். அப்போது கூறிய அதிமுகவினர், சேகர் பாபு படித்த பள்ளியில் எங்கள் அண்ணன் VS பாபு அவர்கள் வாதியார் என்றும் இனி கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிகளை அதிமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டுவோம் என கூறினர். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்ததனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி புரசை VS பாபு அவர்களை நியமனம் செய்ததாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இக்கூட்டத்தில் பேசிய அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் புரசை VS பாபு அவர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு இந்த மாவட்டத்திற்குட்பட்ட கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிகளை அதிமுக வரும் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று நம் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக கோட்டைக்கு செல்லும் போது இந்த 2 தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உறுப்பினர்களும் அவர்களுடன் செல்ல வேண்டும் என்றும் அதற்கான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு பணி செய்தால் உள்ளாட்சிகளிலும் உறுப்பினர்கள் அனைவரும் வெற்றி பெறுவோம் வாய்ப்பை அவை ஏற்படுத்தும் என்றும் தொகுதி உட்பட்ட இடங்களில் சுவர் விளம்பரங்களை உடனடியாக செய்திட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் நமது அம்மா நாளிதழுக்கு சந்தாதாரராக தங்களை இணைத்துக் கொண்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள அவர் வலியுறுத்தினார். மேலும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள்
திமுகவினரால் பாதிக்கப்படும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படாத வகையில் அதற்கான பணிகளை மேற்கொள்ள அவர் வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் VS பாபு அவர்களுக்கு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் கொளத்தூர் கே கணேசன் அவர்கள் வீரவாள் பரிசு வழங்கினார். அப்போது வீரவாளை கையில் எடுத்து ஒரு சுழற்றினார் புரட்சி VS பாபு அவர்கள். அப்போது மண்டபமே அதிமுகவினரின் கோஷத்தால் அதிர்ந்தது. உங்களுக்காக நான் இருக்கிறேன், நமக்காக நம் தலைவர் இருக்கிறார் என்றார் VS பாபு அவர்கள். இக்கூட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் தடபுடல் விருந்தாக அன்லிமிட்டெட் சுட சுட மட்டன் பிரியாணி மதியம் துவங்கப்பட்டு மாலை வரை பரிமாறப்பட்டன அவர்களுக்கு. இதனுடன் வஞ்சிரம் மீன், சிக்கன் 65 உள்ளிட்ட பல வகையான அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டன. ஐஸ்கிரீம் பீடாவையும் வழங்கி அசத்தினார் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் VS பாபு அவர்கள். இவரது நியமனம் காரணமாக அதிமுக உற்சாகம் அடைந்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் திரண்ட போதிலும் வருகை தந்த அனைவரும் கட்டாயம் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என்று மாவட்ட கழக செயலாளர் புரட்சி VS பாபு அவர்கள் அதிமுகவினருக்கு அன்பு கட்டளையிட்டார். இதன் காரணமாக அவரின் வார்த்தைக்கு மதிப்பளிக்கும் விதமாக ஒற்றுமையாக அனைவரும் காத்திருந்து அதிமுகவினர் சாப்பிட்டனர். இக்கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KS சீனிவாசன் அவர்களும், கழக அம்மா பேரவை இணை செயலாளர் கொளத்தூர் கே கணேசன் அவர்களும், அண்ணா தொழிற்சங்க தலைவர் தாடி மா ராசு அவர்களும், அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் CK துளசிதாஸ் அவர்களும், கழக இளைஞர் அணி துணை செயலாளர் KRJ கதிர் அவர்களும், மாவட்ட கழக இணை செயலாளர் சரஸ்வதி நந்தகுமார் அவர்களும், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் AAS முருகன் அவர்களும், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் S செந்தில்குமார் அவர்களும், மாவட்ட மாணவரணி செயலாளர் M கிருபா அவர்களும், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் M ராஜ்குமார் அவர்களும், மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் P சங்கர் அவர்களும், மாவட்ட கழக துணை செயலாளர் வில்லிவாக்கம் A வெங்கடேசன் அவர்களும், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் C உஷாராணி அவர்களும், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் வில்லிவாக்கம் R மகேஷ் அவர்களும், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் M சுரேஷ் பாபு அவர்களும், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் T பிரபு அவர்களும், மாவட்ட கலைப்பிரிவு இணை செயலாளர் வில்லிவாக்கம் KN சந்திரகுமார் அவர்களும், பொதுக்குழு உறுப்பினர் சிட்கோ கு ராமமூர்த்தி அவர்களும், பொதுக்குழு உறுப்பினர் K கிளாரா அவர்களும், கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் KC கார்டன் M சந்திரசேகர் அவர்களும், கொளத்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் பட்மேடு D சாரதி அவர்களும், வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் GRP கோகுல் அவர்களும், வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் திருமங்கலம் K மோகன் அவர்களும், கொளத்தூர் பகுதி கழக முன்னாள் செயலாளரும் 6வது மண்டல குழு முன்னாள் தலைவருமான வெற்றிநகர் மு சுந்தர் அவர்களும், கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக அவைத்தலைவர் வெற்றிநகர் நா ஜீவா அவர்களும், கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக மாவட்ட பிரதிநிதி EP பிரேம்நாத் அவர்களும், வில்லிவாக்கம் மேற்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் S சுப்பிரமணி அவர்களும், கொளத்தூர் மேற்கு பகுதி எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் RC குப்புசாமி அவர்களும், கொளத்தூர் மேற்கு பகுதி 70வது வட்டக்கழக செயலாளர் லில்லி கல்பனா அவர்களும், 65வது வட்டக்கழக செயலாளர் T சாரையா அவர்களும், 67வது வட்டக்கழக செயலாளர் ஈரா டில்லி அவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் VSB சதீஷ் அவர்கள் முன்னின்று சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். முன்னாள் தமிழக முதலமைச்சர் 2026 வருங்கால தமிழக முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் ஆணைக்கிணங்க வடசென்னை வடமேற்கு மாவட்டத்தில் செயல்வீரர் கூட்டத்தை ஆலோசனை கூட்டத்தை தலைமையேற்று தருமாறு வடசென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களை முன்மொழிகிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS சீனிவாசன் அவர்கள் முன்மொழிந்ததை கழக அம்மா பேரவை சார்பாக நான் வழிமொழிகிறேன். ரத்தத்தின் ரத்தங்களே வா, ஓடி வா, எடப்பாடியாரின் கழகத்தை கட்டி காக்க மீண்டும் 2026 முதலமைச்சராக இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தோழர்களே, கழக தோழர்களே, தாய்மார்களே, முக்கியமாக சிறுபான்மையுடைய தாய்மார்களே, அனைத்து மக்களும் இந்த பகுதிக்காக எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் ஒரு முடிவோடு வந்திருக்கிறீர்கள் என்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். இந்த சிறப்பான கூட்டத்திலே நம்முடைய பொறுப்பாளராக சிறப்பாக பணியாற்றி என்னோடு உங்களோடு இனி இந்த பாக கூட்டங்களை சிறப்பாக நடத்தி தருகிறேன் என்று எனக்கு தைரியம் ஊட்டி வந்திருக்கின்ற முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர்
மறைந்த பெரியவர் அண்ணன் எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் அவர்களுடைய மகன் எஸ்டிஎஸ் செல்வம் புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தொகுதிக்கு இந்த வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நின்றிருக்கிறார். நாங்கள் என்னை அவர் அறிவித்ததோடு சரி, நானும் அவரை பார்க்கவில்லை. அவர் என்னிடம் 2 தடவை போனிலே பேசினார். நான் பேசவே இல்லை. முன்னை பொய்யில்லாத மீண்டும் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு போலீசார் இடத்துல வந்து அவரும் வந்தார், என்னை அழைத்தார்கள். அன்றைக்கும் நான் பேசினோம். இருவரும் உட்கார்ந்து போலீசார் இடத்துல ஒரு 2 நிமிஷம் பரிமாறினோம். அவரும் போய்விட்டார், நானும் போய்விட்டேன், வந்துவிட்டேன். இப்பொழுது உங்களுக்காக அல்ல, இந்த தொகுதிக்காகவும் புள்ளிவாக்கம் தொகுதிக்காகவும் குளத்தூருக்காகவும் எங்கள் இருவரையும் இங்கே ஒப்படைத்திருக்கின்றார் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் 2026 மே 1 மீண்டும் இங்கே முதல்வர். 2026 மே 1 மீண்டும் தமிழகத்தின் முதல்வர் இடப்படுகிறார். தேதியை குறித்து வச்சுக்கிட்ட மே 1 2026 தொழிலாளர் தினத்தன்று மீண்டும் முதலமைச்சராக வருகிறார். ஆகவே இந்த சிறப்பான கூட்டத்தில் அனைவரும் இருக்கீங்க. எல்லாரும் பேரும் சொல்லணும். நாட்டில் இருக்கிற எல்லாரும் முக்கியமான பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் உறுப்பினர் எல்லாரும் பேரும் சொன்னால் பசி எடுக்கிறோம். அதனால ஒட்டுமொத்தமா மேடையிலே இருக்கின்ற தலைவர்கள் உள்ளிட்ட இந்த கூட்டத்திற்காக உழைத்த முக்கியமான கழக தோழர்கள், நண்பர்கள், தாய்மார்கள், சிறப்பான தாய்மார்கள் எங்கெல்லாம் வந்தாங்க தெரியல. ஒரு வாரமா உயிரே போயிட்டு எங்க இருக்கீங்கன்னே தெரியல. நான் ஈசல் புத்துல இருக்கிற மாதிரி உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். நீங்க உங்க தந்த வருகைதான் எனக்கு நிச்சயமா கொடுக்கிற முதல்ல ஜெயிச்சுன்ற நம்பிக்கை வந்துச்சு. ஆற்றல் பெற்றெல்லாம் பேசுறாங்க, நான் அது பேசக்கூடாது. நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன், இப்பொழுது இங்கே எப்படி வந்திருக்கின்றேன். அங்கே இருந்த நிலையை விட எனக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அருமையான இடத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு சிறிய மாண்டாலும் அவரோடு தான் வாழ்வேன், இந்த கட்சியோடு தான் வாழ்வேன். இந்த மாவட்ட செயலாளர் நான் என்னை இந்த பதவி கொடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை, கனவுல நினைக்கவில்லை. கொடுத்தால் செய்வோம், ஆனால் திடீரென்று அறிவித்தார். இதுதான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நமது பெருமைக்குரிய எடப்பாடி அவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா. அவருக்கு 2 பேருக்கு அவர் பார்த்துதான் முதல்ல அம்மாவா கட்சியில் பொதுப்பணித்துறையா எம்எல்ஏ கொடுத்து அந்த அப்பவே அவங்க யோசனை பண்ணிதான் வச்சிருந்தாங்க. 2011 அவர் ஆட்சியில் முதலமைச்சராக வந்த போது இங்க இருந்து சொன்னாங்க, இப்போ ஆளுநர் கட்சியை சொன்னாங்க, இன்னும் 1 வாரத்தில் போயிடுவாரு எடப்பாடி. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 4 வருஷம். ஆனா உண்மையிலே சொல்றேன், அவருக்கு வந்த சோதனை மாதிரி இந்த கட்சியிலே அவருக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்கு எல்லாத்தையும்
இந்த கட்சியும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து மீண்டும் ஒரு 66 சீட்டை வச்சு ஜெயிச்சு வந்தார். 75 75 சிங்கம் சிங்கம் சிங்கம். நான் ஏன்னா அங்க இருந்த முகாமில் இருந்ததுக்கு இங்கே இருந்த முகாமுக்கு சொல்றேன். வீடு கட்டுறேன். ஒரு சாதாரண விவசாயியுடைய மகன் சிலுவம்பட்டியை பொறுத்த சிங்கம் தமிழ்நாட்டின் தங்கமாக சேலத்துக்கு மட்டும் சிங்கம் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் சிங்கம் தான். அவரு ஒரு கட்சிக்காரங்க பழகிற பழக்கம், நட்பு, பேசுற அன்பு, நம்ம கூட பிறந்த அண்ணன் அப்பா தம்பி தந்தை எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நடக்கிறார். நிச்சயமாக நான் விரண்டு சொல்றேன், ஆண்டவன் தான் சொல்றேன், 100 வருஷம் ஆண்டு பதவி என்னடா பதவி, உயிர் தானா முக்கியம். அதுவும் நல்லவராக வாழ்ந்து காட்டுவோம். நிச்சயமாக இனிமேல திமுக வர்றதுலாம் போடலாம். எப்படி எப்படி அது பேலன்ஸ் பண்ணணும், அது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் எனக்கு தெரியும். என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நாங்கள் எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். இப்போ ஆட்சியாளருக்கு தெரியும், மேலா சொல்றாங்க எனக்கு தெரியும். அதெல்லாம் அடி வாங்கினேன் சொல்றாங்க. எப்படி ஓட்டுகள் வாங்க வேண்டும், எப்படி மக்களை சந்திக்க வேண்டும், எல்லாத்தையும் நாங்கள் எங்களை பார்த்து தான் அங்கே வந்துனாங்க அந்த வந்து தேர்தல் வேலைக்கு. ஆனால் அதே போன்று நான் இங்கே அதிமுக எவ்வளவு சாதாரண நல்ல ஒர்க்கருங்க மனசிலாக பயன்படுத்தவில்லை, அவர்களே தப்பில்லை, பயன்படுத்தவில்லை. ஒவ்வொருத்தரும் மணியான வேலை செய்யறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒருத்தருக்கிட்ட வேலை கொடுத்தா நல்லா பண்ற. எனக்கு வந்து என்ன பொறுத்தவரை யார் நல்லா வேலை செய்யறாங்களோ அவங்க காலில் வந்து நான் வரவேற்று மரியாதை பணம்லாம் எனக்கு தேவையில்லை, பணமே எனக்கு தேவையில்லை, நான் பணத்தை பார்க்கறதில்லை. நான் உங்களுக்கெல்லாம் சொல்றேன், அம்மா இருக்கும்போது நான் அந்த 4 வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க. 40 வருஷம் இவங்களோட இருந்தேன். இந்த 4 வருஷம் எனக்கு கொடுக்காத கொடுத்து விட்டாங்க. நான் அதை வெளியே சொல்ல வேண்டாம், சொத்தப்பட்டேன். கழகம் என்பதை போன்றுங்க கட்சிக்காக என்னை வந்து ஒரு டச் பண்ணி பாரு, உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ டச் பண்ணி பாருங்க. சொந்த பிரச்சனைக்காக வரவே மாட்டேன், யாரையும் போக மாட்டேன், கட்சிக்காக நான் வந்து நிற்கிறேன். தமிழ்நாடு எடப்பாடியார் பொதுச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடை கொந்தளிக்கும். உங்களுடைய தைரியத்தை பேசுகிறார், கட்சியினுடைய தைரியத்தை பேசுகிறேன். இந்த மாவட்டத்தில் எங்களை நம்மை எவனாலும் அசைக்கவே முடியாது. இன்னும் ஒரு 6 மாதம் தான் மொத்த பேரை ஜெயிலுக்கு போகாம அவர் தான் வரப்போறார். மே 1 2026 மே 1 மீண்டும் எந்த கும்பனாலும் அதை தடுக்க முடியாது. அரசியல் வரலாற்றில் தனிமையாக நின்று தனி கட்சியாக நின்று ஜெயிச்ச ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான். அதற்கு சவாலாக ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய பொதுச் செயலாளர் நடப்படைத்தார். நாங்கள் தயார், பொதுச் செயலாளர் தயார். நீ தயாரா? தனியாக நீங்க தயாரா? சொல்லுங்க. தயாராக வாங்க. நாளைக்கு தொழில்நுட்பத்தில் பேச
பேருக்கு ஒரு 2 பேருக்கு லேடி என்னம்மா அப்படின்னா நான் வில்லியாவுக்கு வரேன் 2 சாப்பிட போகணும். சரி போகிறேன். அதே போல ஒரு வருஷ காலமாக ஓபிஎஸ் மதிமுகவிலிருந்து என்னுடைய நண்பர்கள் ஒரு 1000 பேர்களை அனுப்பியிருக்காங்க. நீங்க எல்லாம் பத்திரிகை பார்த்து அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு இப்ப நான் நன்றி சொல்றேன். 1000 பேர் மகளிர் வேற கட்சியில் இருந்து வேற நாம திமுக நடைபெற வேணாங்க இவங்களே போன இப்படை தோற்கின் எப்படி இனி ஒரே ஒரு கட்சி தொண்டை மேல கூட அவன் காலரை தொட்டு பார்க்க முடியாது. தொட்டுப்பா நான் மடிந்த பிறகுதான் நீ அவனை தொட முடியாது. ஒரே ஒரு தொண்டனை தீண்டிப்பா. எல்லாத்தையும் சந்திக்க தயார். எங்களுக்கு தேவையெல்லாம் நம்முடைய ஒற்றுமை. இங்க வந்திருக்கிறது எஸ்டிஎஸ் சோமசுந்தரம் ஐயா. நான் இவரை செல்வாக நினைக்கவில்லை. அவருடைய தகப்பனாராக ஒரு அமைச்சருடைய மகன் இந்த தொகுதியிலே பொதுச் செயலாளர் நம்பி நீ இந்த பூத்து கம்பிகளை கவனித்து சரிபார்த்து கொண்டு வா. குளத்தூர் மேல எவ்வளவு ஒரு அபிப்பிராயமா பொதுச் செயலாளர் காட்டுவாங்க. அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதுதான் நம்முடைய முதல் வேலை. என்ன பண்ணல எனக்கு தெரியாது. குளத்தூர் நம்ம ஜெயிக்கிறோம். தமிழ்நாடு 200க்கு 200 பொதுச் செயலாளர் நம்ம கழகத்தினுடைய பொதுச் சொல்றாரு 210 இருக்காரு. நான் சொல்லிக்கிறேன். நான் இப்ப சொல்றேன் 225. உங்களை நம்பித்தான். இதே போல் எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற கழக தோழர்கள் நம்பித்தான். அவர் துளசி சொன்னார். அங்கே வந்தார் இங்கே வந்தார். இன்னொருத்தர பேசுறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடையாது. நான் பேச மாட்டேன். காட்டி கொடுப்பது என் வேலை இல்லை. நான் காட்டி கொடுத்தவனும் அல்ல. அங்கே காட்டி கொடுத்தவர்கள் என்றால் நான் காட்டி கொடுக்கிறேன். இன்றைக்கும் பொதுச்சாளர் இடத்துல யாரை பற்றி நான் குறை சொன்னதில்லை. திமுகவில் இருக்கின்ற அவர்களை பற்றி நான் குறை சொன்னதே இல்லை. சொல்ல வேண்டும் என்றால் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் இங்கிருந்தே வந்து இப்போது ஆளுகின்றவர்கள் என்ன பேசினார்கள் என்று அந்த தாய்க்கு துரோகம். அந்த துரோகத்தினுடைய விளைவு 2026 முடிஞ்சு போச்சு. அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அது இப்போ சொன்னார் 2026 மே 1ஆம் தேதி மீண்டும் தமிழக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உறுதி. அதை எந்த பொம்மனாலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன், எந்த உணர்வோடும் எந்த ஒரு பயத்தோட நீங்க பணி செய்யாங்க. தைரியத்தோட இருக்க. நீ உன்னே நீ நம்பு. நீயே உன்னை நீ நம்பு. உன்னை எவனும் எதிர்க்கவே முடியாது. அதனால நீங்க எல்லோரும் புரட்சியோடு வந்திருக்கீங்க, எழுச்சியோடு வந்திருக்கீங்க. புரட்சி தலைவருடைய புகழை நீங்க ஓங்க வச்சிருக்கீங்க. புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழ்ச்சியை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான ஒரு தொண்டனை, ஒரு சின்ன சிறு கிராமத்தினுடைய விவசாயி, அற்புதமான ஒரு பொதுச் செயலாளரை இந்த தமிழகம் பெற்றிருக்கிறது. மீண்டும் எப்படி 2014 வருஷம் அருமையா ஒரு நாளைக்கு பட்டியல் போட்டு வந்து 4 வருஷம் பூர்த்தி செய்தாரோ, நீங்கள் சொல்லுங்க. எதிர்கட்சியில் சொல்றான், ஆளுங்கட்சியில் சொல்றான், நான் 25 வருஷம் எங்க
ஆட்சி தான். இப்ப நான் சொல்றேன், இன்னும் 50 வருஷம் அம்மாவினுடைய ஆட்சி தான், எடப்பாடியாருடைய ஆட்சி தான். தமிழக மக்கள் எவ்வளவோ கஷ்டத்தை தாங்க. இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்களே, எவ்வளவு விலை ஒரு கிலோ அரிசி, ஒரு நல்ல தோரம் ஒரு கிலோ எவ்வளவு, கடலை பருப்பு விலை எவ்வளவு ஒரு கிலோ. போன மாசம் போன அதே எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு சொல்லுங்க. உங்கள மகளிர் எல்லாம் இதெல்லாம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. இப்ப அம்மாவுடைய திட்டம், மினி கிளினிக், குடிநீர் திட்டம், ஒரு அருமையான திட்டம்லாம் கொடுத்தாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தாய்மார்கள் குழந்தை பார்த்தா பால் குடிக்கிறதுக்கு ஒரு தனி ரூம் ஏசி ரூம் கட்டி கொடுத்தாங்க. மொத்தத்தை மூடிட்டாங்க. பால் குடிக்கும் குழந்தைக்கு எவ்வளவு வச்சாங்க தருவது. ஒரே ஒரு வேண்டுகோள் வழக்கறிஞர்களுக்கு, நீங்கள் வழக்கறிஞர்கள், நீங்கள் எல்லாம் ஜுடிஷியல் அரசாங்கத்தை விட அதிகாரப்படுத்தவர்கள். உங்கள் கையிலே சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். எங்களே காப்பாற்ற வாருங்கள், படையோடு வாருங்கள். ஒரு தொண்டன் பாதித்தால் ஒரு 100 வழக்கறிஞர்கள் நீங்கள் தயாராக இருக்கிறார்கள். புறப்படுங்கள், எழுச்சியோடு புறப்படுங்கள். இது பொதுச் செயலாளர் இல்லை, என்னுடைய உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஒரு தொண்டன் பாதித்தால் வழக்கறிஞர் வெங்கடேசன் தலைமையிலே ஒரு 500 திறமையாளர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக வெல்வோம். அதனால நீங்க எல்லாரும் ஒரு தொண்டனுடைய பாதிக்கப்பட்டால் உங்களுடைய பாதிப்பு போல் நினைத்து, ஒரு மகளிரை தந்தை பாதிக்கப்பட்டால் உங்களுடைய பெண் மகளிர் தந்தை போல் உதவ வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று கேட்டு இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற சகோதரிகள், முக்கியமான சகோதரிகள், கழகத்துடைய தோழர்கள், இளைஞரின் பட்டாளங்கள், இளைஞரை பட்டாளம் எழுச்சியாக இருந்துவிட்டது, மாணவரணி பட்டாளம் எழுச்சியாக இருந்துவிட்டது, தூங்கிக் கொண்டதோடு இழுத்துக் கொண்டார்கள். ஆகவே ஒரே ஒரு கருத்துப்பட்ட தொழில், நீங்கள் எல்லோரும் எடப்பாடியாரின் தொண்டர்கள் 2 கோடி அதிமுக உறுப்பினருடைய தலைவனுக்கு கை கொடுப்போம். 8 கோடி தமிழ் மக்களின் முதலமைச்சராக மீண்டும் ஆக்குவோம். அதனால எல்லாரும் அருமையான உணவு ஏற்பாடை செய்திருக்கிறோம். ஆகவே தயவு கூர்ந்து எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு, யாரும் சாப்பிடாம போவாதீங்க. சாப்பிட்டுட்டு மன நிறைவோட கூட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் சேர்ந்தீர்கள் என்றால் சேர்ந்தீர்கள் என்ற ஒரு இனிப்பான செய்தியை நாம் கேட்க வேண்டும். ஆகவே இதற்கு பயப்பட வேண்டாம், பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நம்பிக்கையோடு சாப்பிட்டு சென்று வருகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ் பெரிய பயமாறு வடமதுரை எண்ணாகுப்பம் ரோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு AJ மியூசிக் அகாடமி, அப்போலோ பார்மசி மேல்தளத்தில்.